இன்றைக்கி ஈவினிங் கேரமல் சால்டட் காஃபி தான் பண்ணியிருந்தேன். நான் பண்ணும்போது கேரமெல்லாம் சூப்பராக வந்துடும். கொஞ்சோண்டு உப்பு போடுறதுனால தான் பால் திரிஞ்சிருமோ நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. கேரமல் சூடாக இருக்கும் போதே பாலை ஊற்றினாக்கில் பால் அப்போவே திரிஞ்சிருச்சு. இதில் வேறு எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் அன்றைக்கி கேரமல் காஃபி செஞ்சு தரேன்னு சொல்லி பகுமானமாக வேறு சொல்லிட்டேன். இதை போய் சொன்னோம்னா நம்மளை காரி துப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் ட்ரை பண்ணேன். நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. கேரமல் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு காய வச்ச பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னாக்க கேரமல் அப்படியே ஸ்டிக்கி ஆயிரும். கரண்டி வச்சு கிண்டும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பொறுமையாக கிண்டணும்னா நல்லா எல்லோயிஸ் கலரில் வரும். கொஞ்சோண்டு காப்பி தூள் மட்டும் போட்டுட்டு அந்த கேரமல் பாலை ஊற்றி நல்லா ஆற்றிக்கணும். இதோட டேஸ்ட்டு கேரமல் கேண்டியை குடிக்கிற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இதில் ஹைலைட்டே என்னென்னா நம்ம ஒவ்வொரு சிப் பண்ணும்போதும் கடைசியில் அந்த சால்டட் டேஸ்ட் வரும். யூஸ்வலி எங்களுக்கு இட்லி, அவருக்கு தோசை. இவங்களோட 2 பேர் எக்ஸ்ட்ரா வேறு எங்கள் வீட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளை நாமே பார்த்துக்க பெரும்பாடாக இருக்குது. இவங்களை எங்கேருந்து பார்க்க போகிறோம் தான் தெரியல.